வசிஷ்டத்துல குழந்தை பிறந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதையும் தவிர்த்து எங்க ஜென்மா எப்படின்னு உனக்கு தெரியுமே நாடா பாண்டு. என்ன ஆர்ஜவம் பாருங்க. அஸ்மாகமபி தே ஜன்ம விதிதம் கமலேக்ஷணே கிருஷ்ணத்வைபாயனாத்பீரு புரோணாம் வம்சவிருத்தயே. வியாசகடத்துல இருந்தாலும் நாங்கெல்லாம் பிறந்தோம் நாளாம் பாண்டு. இது உனக்கு தெரியுமே நாளாம். அஸ்மாகமபி தே ஜன்ம விதிதம் கமலேக்ஷணே கிருஷ்ணத்வைபாயனாத்பீரு புரோணாம் வம்சவிருத்தயே. குருவம்சம் போயிடும்னு இப்படி எங்க இந்த வம்சம் போயிடும் சொல்லி எங்களை உண்டு பண்ணால் வியாசம். இது தெரியுமே. பீஷ்மரே உண்டு பாண்டூர்லாம் உண்டு பண்ணோம்னு நினைச்சாள். அந்த சத்தியவதி பீஷ்மர் மாட்டேன்னு விட்டார். நான் பிரம்மச்சரியம்னு பிரதிஜை பண்ணி விட்டேன். நாள் ஆபத் காலத்துல பிரதிஜையை விடலாம். நாள் அதுக்கு அவர் சொன்னார் பீஷ்மர் எல்லாத்தையும் விட்டுடுவேன், நான் பண்ண பிரதிஜையை விட மாட்டேன்னு சொன்னார். ரெண்டு லோகத்தையும் விட்டுடுவேன், பிரதிஜையை விட மாட்டேன்னு சொல்லிவிட்டார் பீஷ்மர். அப்புறம் தான் வியாசரை கொண்டு உற்பத்தி, பாண்டவருடைய உற்பத்தி, பாண்டவாளுடைய உற்பத்தி, இதெல்லாம் இந்த சரித்திரங்களை போய் சொன்னால் எங்களுடைய பிறப்பு தெரியும். ஆகையினால் நீ பாதகம் இல்லை, உத்தம பிராமணாளத்திலிருந்து நீ குழந்தைய அடையணும்னு சொன்னாள். அப்போ குந்தி நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நான் சின்ன குழந்தையா இருக்கிற போது பிறந்தாத்துல கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி பெரியவாள் வந்தா என்ன அவள் சிசூஷம் பண்ண சொல்லி அப்பா சொல்லுவாள். எங்க பிதா ஒரு பெரிய தபஸ்விக்கு சிசூஷம் பண்ணினேன், அவ அனுகிரகம் பண்ணினால் பின்னாடி உனக்கு ஒரு கஷ்டம் வரும், அதுக்காக இப்பவே ஒரு உபதேசம் பண்றேன். நாளா பிராமண அனுகிரகம் என்னைக்கோ பண்ணிருப்பாள் அனுகிரகம், என்னைக்கோ அது வந்து நிற்கும்னு. அவன் என்னைக்கோ போஸ்ட் ஆபீஸ்ல போட்டுப்போம் ஒரு 20 ரூபா பணத்தை, அது அப்புறம் 50 வருஷம் கழிச்சு பார்த்தா வட்டியும் கட்டியுமா ஒரே அடியா வளர்ந்து நிற்கும். அவன் அப்படி இந்த ஊர்ல இருக்கிற பங்களாவில் 10 தேங்காயை கொள்ளையில போட்டுவிட்டு மெட்ராஸுக்கு போடுவார். 4 வருஷம் கழிச்சு வந்து பாப்பாள் ஒரே அடியா கப்பும் கலையுமா கொட்டி கிடக்கும், தேங்காயும் நிலனையும் மட்டையும். அது மாதிரி பிராமண அனுகிரகம் அப்படித்தான் என்னைக்கோ அனுகிரகம் பண்ணிருப்பாள், அது என்னைக்கோ உபயோகப்படும். பித்ருவேஷ்மன்யஹம் பாலா நியுக்தாதிதி பூஜனே உக்ரம் பர்யசரம் தத்ர பிராமணம் சம்சிதௌரதம் நிகூட நிச்சயம் தர்மே யந்தம் துர்வாசசம் விதுஹு சமேபிசார சஞ்யுக்தம் ஆச்சஷ்ட பகவான் வரதம் சமே விசார சயுக்தம் ஆச்சஷ்ட பகவான் வரம். அப்பா அவருடைய தேசத்துல குழந்தையா இருக்கிற போது பரம உக்ர தபஸ்வியான துர்வாசஸ் வந்து சில நாளுங்காத்துல இருந்தாள். அவருக்கு சுசூஷ பண்ணினேன். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரம கோபிஷ்டர். உக்ரம் பரிசரம் தத்ர நிச்சயம் தர்மே எந்தம் துர்வாசம் விதி. அவருக்கு தர்மத்தில் இருந்த விசுவாசமும் அவர் தர்மத்தை சேர்த்த முறையும் அந்யாதிருஷமா அனுகிரகம். அப்படி அவர் கோபிச்சுண்டா தப்போ விடுச்சி, அதுக்காக யாரையா கோபிச்சுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பார். இப்படி எதிர்பார்க்கறது ஏதாவது ஒண்ணு வேணும்னா கிடைக்கல உடனே செய்யா பண்ணி பண்ணா பாருங்க. அது மாதிரி தான் அவர் யாரையா கோபிச்சு தபஸை வளர்த்துட்டு இருந்தார். அப்படிப்பட்டவருக்கு சிசுவன் பண்ண சொன்னார். நான் மாசக்கணக்கா வசிச்சார் பண்ணினேன். உடனே என்ன பண்ணினார் தெரியுமா? அபிச்சாரத்தோட கூடின ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டார். அபிச்சாரம்னா தேவதா தர்ஷன சாமர்த்தியம். ஆபிச்சாரம் பண்ணிவிட்டாங்கிற பாருங்க. என்ன தெரியுமோ? பூத பிரேத பிசாசங்களை தெரிவிச்சு கொண்டு போய் பிரவேசம் பண்ணி பண்றது. ஆறுக்காவும் பண்ணிவிடுவான். அது அவ குடும்பத்தை ஒழிச்சுட்டு அப்புறம் இவன் இந்த மந்திரவாதி குடும்பத்தோடு சாப்பிடுவோம். அதனால உபாசக்காரெல்லாம் புறத்தியாருக்கு அடங்கலான மந்திரங்களை ஜெபிச்சு ஒரு காரியம் பண்ண மாட்டார். அனுகிரகத்திலாம் பண்ணுவார். அவன் அம்பாள் உபாசக்காள், இப்படி தேவி உபாசக்கள்லாம் சாதுப்பட்டு இருக்கா பாருங்க. இந்த ஆபிச்சாரமான கர்மாக்கள் போய் பிரவர்த்திக்கவே மாட்டார். அத்தியமான மார்க்கத்திலே ஜபம் போகணும், தர்ப்பணம் ஆராதணும் அப்படி இருப்பாள். அவ கட்டாட்சம் மேல விழுந்துட்டா போரும் சாட்சி தீட்சை. அவ சொன்ன பெரிய கவச்சம் அது. அதுதான் இருப்பாள் பெரியவாள். ஆபிச்சாரம் பண்றதுனா ஏதாவது அச்சடி எங்கேயாவது மூஞ்சி பார்த்தாலே தெரியுமே. ஆபிச்சாரம் மூஞ்சி சுட்டும் முகத்துல கண்ணுலயும் படாது. எங்கேயாவது ஆபிச்சாரம் பண்றதுல ஆடு கோழி பிடி அப்படி உப்பு இல்லாத வரை கட்டின்னு கொண்டாடின்றது. யாருக்கு தொந்தரவு இருக்கக்கூடியது எந்த காரியமா இருந்தாலும் தப்புதான். அந்த மந்திரத்தை
எந்தெந்த தேவத்தையை நினைச்சுட்டு ஜபிக்கிறியோ உடனே அந்த தேவத்தை நீ இருக்கிற இடத்துல எம் எம் தேவம் துவமேதேன மந்திரேணாவாஹயிஷ்யசி அகாமோ வா சகாமோ வா வசமின்முபயிஷ்யதி. எந்த தெய்வத்தை நீ வரணும்னு தியானம் பண்ணிட்டு ஜபிக்கிறையோ அந்த தெய்வத்துக்கு இஷ்டம் இருந்தாலும் சரி, இஷ்டம் இல்லாத போனாலும் சரி, ஒரு காரியத்தில் அந்த தெய்வம் ஈடுபட்டாலும் உங்ககிட்ட தான் வந்தாகணும். புத்திரோ பவிஷ்யதி, அதனால உனக்கு புத்திர லாபம் உண்டாகும், உம் வம்சம் வழங்கும்னு துர்வாசஸ் அனுகிரகம் பண்ணி சொன்னாள். அந்த மந்திரத்தை ஜபிச்சு குழந்தைய பெறேன்னு சொன்னார் பாண்டுட்டேன்.